அது கவர்னருடைய ஃபங்ஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்னா கவர்னர் பொறுப்புல இருக்கிறவரு. புரோட்டோகால் படி அவர் வந்து முதலமைச்சருக்கு மேல வர்றாரு. அவர் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஃபாலோ பண்றாரு. மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய சுற்றறிக்கை வந்துருச்சு. அப்ப இந்த புரோட்டோகால் ஆஃபீசர்ஸ் வந்து எப்படி போகணும் நிகழ்ச்சி அப்படிங்கும்பொழுது, இத முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இது நிச்சயமாக பிரச்சனை வருங்கிறது எனக்கு இந்த நிகழ்ச்சிய நான் தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கும் பொழுதே தெரிஞ்சு போயிருச்சு. அவ்வளோதான் அப்படின்ட்டு. முதல்ல என்ன நடந்தது? ஏன் நடந்தது? அப்படிங்கிறதெல்லாம் கேட்கிறதெல்லாம் விட்டுட்டு, 3வது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளப்படும் தமிழ் தாய் வாழ்த்து. அது எடுத்த எடுப்பிலேயே இதுதான் வந்து உங்களுடைய தலைப்பு. உடனே மக்களோட ரத்தம் கொதிக்க வைக்கிறது. நானே இது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றேன். பட் இத எப்படி அப்ரோச் பண்ணணும்? அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். எனிவே அத விட்டுருவோம். நடந்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாட்டு அரசு விழாக்களில் கடைப்பிடிக்கப்படும் மரபு அப்படின்னு சொல்றோம். ஆனால் கவர்னர் இன்வால்வ் ஆகக்கூடிய விழாக்களில் நடக்கும் மரபு. இந்த 2 உடைய கிளாஷ் தான் இங்க ப்ராப்ளம். நாளைக்கு தமிழக அரசோட எந்த நிகழ்வாக இருந்தாலும், பழையபடி தமிழ்த்தாய் வாழ்த்துல ஆரம்பிச்சு, தேசிய கீதத்தில போய் முடிக்க போறீங்க. ஆனால், கவர்னரை நீங்கள் அழைத்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தால் என்ன நடக்கப் போகிறது? 1. 2வது சட்டமன்றத்துக்கு கவர்னரை அழைத்தீர்கள் என்றால், அங்கே என்ன நடக்கப் போகிறது? ஆர்.என். ரவியிடம் நடந்த அதே பிரச்சனையை இங்கே ஆர்லேக்கரமும் நடக்கப் போகிறதா? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுதான் சர்ச்சை, சர்ச்சை, சர்ச்சை அப்படின்னு நம்ம சொல்றோம்.